வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், பியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கம்புருப்பிட்டிய பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட 5 கைது. யோசனையை நிறைவேற்றுவதற்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. பிரித்தானியாவில் இலங்கை பிரஜை ஒருவர் கொலை. பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க போலீசார் மீது குற்றச்சாட்டு. මේ අහිංසක මිනිස්සුන්ට හිරියට කරන්නේ ඇයි? මේකද සාධාරණයි? පොලිසියෙන් සිද්ධ වෙන්න කිව්තු සේවයක්ද මේ? கல்முனையில் பிரபல பாடசாலையொன்றின் பிரதி அதிபருக்கும் பிரதி வலய கல்வி பணிப்பாளருக்கும் இடையில் மோதல். இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் தென் யாக்ஷயர் பிராந்தியத்தில் இலங்கை இளைஞர் ஒருவர் கூரான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். மென்பொருள் பொறியியல் பட்டதாரியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 25 வயதுடைய தவிஷ பீரிஸ் என்ற இளைஞரே இவ்வாறு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். தவிஷ பீரிஸ் ராஜகிரியவை சேர்ந்தவராவார். இலங்கையில் புலமை பரிசில் பெற்ற இவர் ஷெஃபீல்ட் ஹெலம் பல்கலைக்கழகத்தில் மென்பொருள் பொறியியல் பட்டப்படிப்பினை தொடர்வதற்காக 2.5 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்றார். குறித்த பல்கலைக்கழகத்தில் கற்கை நெறியினை நிறைவு செய்து கொண்ட தவிஷ தமக்கேற்ற தொழிலினை பெறும் வரை தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான உணவகம் ஒன்றில் விநியோகத்தராக பணியாற்றியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் இடம்பெற்ற கடந்த ஞாயிறன்று தொழில் நிமித்தம் ஷெஃபீல்ட் பகுதிக்கு சென்றிருந்த போதே அடையாளம் தெரியாதவர்களால் குறித்த இளைஞர் கூரான ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இவர் உயிரிழக்கும் போது தாம் தொழிலாற்றிய தனியார் நிறுவனத்திற்கு ராஜினாமா கடிதத்தை கையளித்திருந்ததாக அவரது மூத்த சகோதரர் எமக்கு தெரிவித்தார். தவிஷ எதிர்வரும் 9ஆம் திகதி இலங்கைக்கு வரவிருந்ததாகவும் அவர் எமக்கு குறிப்பிட்டார். பிரேத பரிசோதனையின் போது தவிஷவின் உடலில் ஆழமான வெட்டுக்காயங்கள் 2 உட்பட 4 காயங்கள் காணப்பட்டதை அந்த நாட்டின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக அவரது சகோதரர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை யோக்ஷயர் போலீசார் கைது செய்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கல்முனையில் பிரபல கல்லூரியொன்றின் பிரதி அதிபருக்கும் பிரதி வலய கல்வி பணிப்பாளருக்கும் இடையில் இன்று முற்பகல் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த கல்லூரிக்கு மேற்பார்வை விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதி வலய கல்வி பணிப்பாளருக்கும் அதிபர் அலுவலகத்தில் இருந்த பிரதி அதிபருக்கும் இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. இந்த கருத்து மோதல் பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளதுடன் சம்பவத்தில் இருவரும் காயமடைந்துள்ளனர். கல்லூரியின் பிரதி அதிபர் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையிலும் பிரதி வலய கல்வி பணிப்பாளர் சாய்ந்தமருது வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் இன்று முற்பகல் 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து கோபமடைந்த கல்லூரி மாணவர்கள் கல்முனை பிரதி வலய கல்வி பணிப்பாளரை அங்கிருந்து வெளியேற விடாமல் பிற்பகல் 3 மணி வரை தடுத்து வைத்திருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. கல்லூரி அதிபரும் ஆசிரியர்களும் பாடசாலை வளாகத்தில் இருந்த மாணவர்களை வெளியேறுமாறு கோரியும் மாணவர்கள் அதற்கு செவிசாய்க்காத நிலையில் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் வரவழைக்கப்பட்டதாக செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து பிரதி வலய கல்வி பணிப்பாளர் அங்கிருந்து அழைத்து சென்றார். போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து பிரதி வலய கல்வி பணிப்பாளரை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் கல்முனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ஹொரண பிரதேச அபிவிருத்தி கூட்டம் இன்று நடைபெற்றது. அபிவிருத்தி குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்களின் பிரச்சினைகளை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. පොලිසියයි කරවල අසෝක වල්ලනවා.
කවද්ද අන්තිමට ඇල්ලුවේ කරෝල අශෝකව? போலீசார் கரவல் அசோகவை பிடித்தார்களா? கடைசியாக எப்போது பிடித்தீர்கள்? ரன்மல் இங்கிருந்து போன பின்னர் யார் அவரை கைது செய்தது? நமக்கு தெரியும், நமது கட்சியால் தான் அதை செய்தார்கள். ஏன் இந்த அப்பாவி மக்களை துன்புறுத்துகின்றீர்கள்? இது நியாயமானதா? இதுதானா போலீசார் செய்ய வேண்டிய சேவை? சொல்வது உண்மைதான். நாளை கொள்ளைக்காரனாக மாறினால் யார் பொறுப்பு கூறுவது? அப்பாவி பெண்களுக்கும் 82 வயதுடையவர்களுக்குமா உங்களின் பலத்தை காண்பிக்கின்றீர்கள்? எனக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்க பெற்றுள்ளது. அது தொடர்பில் போலீஸ் அறிக்கை ஒன்றை கேட்டுள்ளேன். 20ஆம் தேதி போலீஸ் அறிக்கையை கேட்டபோது அறிக்கை எழுதுகின்றவர் விடுமுறையில் சென்றிருக்கின்றார். அவர் 27ஆம் தேதி வருவார். அவர் வந்த பின்னர் அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு கூறினார்கள். சீருடையை அணிந்தார்கள் என்று ஏன் மக்களை இவ்வாறு துன்புறுத்துகின்றனர்? 80 வயதானவர்களை தள்ளி துன்புறுத்துகின்றார்கள். என்ன இது? இதை கூறிய தாய் இருக்கின்றாரா? அந்த பிள்ளையும் இருக்கின்றாரா? இந்த முறைப்பாட்டை போலீஸ் அதிபருக்கு அனுப்புங்கள். යුනිෆෝම් එකක් ඇඳ කියලා නිලැඳුමක් ඇඳ කියලා ඇයි අපි මිනිස්සුන්ව මේ විදිහට තලන්නේ? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அங்கு இடம்பெற்ற மத வழிபாடுகளின் பின்னர் திப்பட்டுவாவே மேதங்கர தேரர் ஆசீர்வாதம் வழங்கினார். இதன் போது இங்கு வருகை தந்தவர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடி உள்ளார். தியவடன நிலைமை நிலங்க தால உள்ளிட்டோர் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டுக்கு முன்னோடியாக கடந்த 2ஆம் தேதி பருத்தித்துறையில் ஆரம்பமான வாகன தொடரணி பல கிராமங்கள் மற்றும் நகரங்களை கடந்து இன்று தங்காலையை அடைந்தது. வாகன தொடரணிக்கு இன்று 28வது நாளாகவும் பொதுமக்களின் ஆசை கிடைக்கப்பெற்றது. பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி எம்பலிப்பிச்சை நகரத்திலிருந்து இன்று தனது பயணத்தை ஆரம்பித்தது. இதன்போது ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சனி ரோஹண தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள் உட்பட அந்த பிரதேச மக்களும் கலந்து கொண்டிருந்தனர். வாகன தொடரணியின் 28ஆம் நாளான இன்று ட்ரினிடாட் அண்ட் டுபேகோ நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தேசிய உணர்வுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒருவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். බුදු කිතුහා දමිල දනන් පිළිගනිමින් ජයගෙන එන්නේ සිදු කරනා මෙහෙවර ගැන සිරසට අපි තුති පොදන්නේ. மக்கள் ஆசிக்கு மத்தியில் தங்காலை நோக்கி பயணத்தை தொடங்கிய வாகன தொடரணியை வரவேற்று மித்தனிய நகரத்திலும் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்விற்கு ஹம்மாந்தோட்டை பாராளுமன்ற உறுப்பினர் BK இந்திக்க தலைமை வகித்தார். மெதமுலன சந்தையை வந்தடைந்த வாகன தொடரணிக்கு தென் மாகாண சபை உறுப்பினர் கபில திசாநாயக்கவின் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் போது சர்வமத பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. அதன் பின்னர் இன்றைய பயண முடிவான தங்காலை நகரத்தை நோக்கி வாகன தொடரணி பயணத்தை ஆரம்பித்ததுடன் வீதியின் இருமரங்கிலும் இருந்து மக்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பருத்தித்துறையில் ஆரம்பமான இந்த வாகன தொடரணி நாளை தெவினுவர ஊடாக மாத்தறை நகரை சென்றடைய உள்ளது. நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து.
KNM லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் KNM என்டர்பிரைசஸ் நிறுவனம் ஆகியவற்றுக்கு எதிராக கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மாவட்ட நீதிபதி பிரதீப் ஹெட்டியாராச்சு முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு 2 டாசன் வீதியில் டாசன் கிராண்ட் என்ற பெயரில் சொகுசு வீட்டு தொகுதியை அமைப்பதற்காக KNM லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் KNM என்டர்பிரைசஸ் போன்ற நிறுவனங்கள் 2006ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துடன் உடன்படிக்கையொன்றில் கைச்சாத்திட்டது. அந்த உடன்படிக்கையின்படி குறித்த திட்டத்தை 5 வருடங்களில் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் அந்த 2 நிறுவனங்களும் அதனை உரிய காலத்தில் நிறைவேற்றவில்லை எனவும் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் தாக்கல் செய்திருந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த மனு முதல் முறையாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அத்துடன் செப்டம்பர் 20ஆம் தேதி மனுதாரர் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் KNM லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் KNM என்டர்பிரைசஸ் நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிப்பதற்கு அறிவித்தலை வெளியிட்டது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக பிரதிவாதிகள் தரப்பின் சட்டத்தரணி மற்றொரு தினத்தை கோரியதுடன் இதற்கு முன்னர் நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை உத்தரவிற்கு எதிராக நகர்த்தல் பத்திரத்தை முன்வைத்தார். எனினும் இந்த நகர்த்தல் பத்திரமும் அது முன்வைக்கப்பட்டுள்ள செயல்முறையும் தவறானது என நகர்த்தல் பத்திரத்திற்கு எதிராக கருத்து வெளியிட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி SA பரதலிங்கம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு எதிர்ப்பு வெளியிட்ட பின்னர் பிரதிவாதிகள் தரப்பு அந்த நகர்த்தல் பத்திரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லவில்லை. அதன்படி இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான குறித்த 2 நிறுவனங்களும் எதிர்ப்பு வெளியிடுவதற்கும் பதில் வழங்குவதற்கும் கால அவகாசம் கோரியது. அதன்படி 2014ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி வரை வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது. மனுதாரரான வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சார்பில் சட்டத்தரணி JC அருள் பிரகாசத்தின் ஆலோசனைக்கு ஏற்ப ஜனாதிபதி சட்டத்தரணி SA பரதலிங்கம், சட்டத்தரணி நிஸ்கான் பரதலிங்கம் மற்றும் சட்டத்தரணி நிராஞ்சன் அருள் பிரகாசம் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். நீலகண்டன் மற்றும் நீலகண்டன் சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஆலோசனைகளின்படி பிரதிவாதிகள் தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி K கனகீஸ்வரன் மற்றும் சட்டத்தரணி N சிவேந்திரன் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். கிழக்கு மாகாணத்தில் முதல் முறையாக இயந்திரம் மூலம் விதைப்பு மேற்கொள்ளும் முறைமை இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஊரணி பகுதியிலேயே இயந்திர விதைப்பு நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள உதவி பணிப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண விவசாய திணைக்கள பணிப்பாளர், அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்ட விவசாய அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரு தடவை 70 கிலோகிராம் நெல்லை வடகிழக்கு பருவமழையை நம்பி இந்த மாவட்டத்தில் தற்போது பெரும்போக நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட விவசாயிகள் இந்த இயந்திரத்தை விதைப்பு நடவடிக்கைகளுக்காக இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று மாவட்ட திணைக்கள அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.